ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக சூப்பரான சந்தான காமெடி கலெக்ஷனில் தாங்க ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த படம் ஃபுல்லாகவே வந்து சந்தானத்தோட காமெடி வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அவருக்கு ஈக்குவலாகவே ஹீரோவும் அவ்வளோ காமெடி பண்ணியிருப்பார். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க ரிவ்யூ பார்த்துடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா யாரையோ துரத்திக்கிட்டு ஓடுவார். அதாவது இன்றைக்கி அவன் கதையை முடிக்காமல் விட மாட்டேன்ற மாதிரி ஹீரோ ஓடி வந்துகிட்டே இருப்பார். அப்படி யாரை இவர் இது மாதிரி பண்ண போகிறாரு, இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே போகும். அப்படி தான் அந்த படமே ஸ்டார்ட் ஆகும். இவர் பார்த்திங்கன்னா ஹீரோவோட அண்ணனாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெட்டினரி டாக்டராகவும் இவர் இருந்துகிட்டு இருப்பார். இவர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தனியாக ஒரு கிளினிக் வச்சு நடத்திட்டு இருப்பார். கிளினிக் வருவார். கிளினிக் வந்துட்டு அவங்களுக்கு அதாவது மாடு ஆடு அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ ஒருத்தர் வருவார், சீம்பால் கொண்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுப்பாரு. அவரும் சரி சரி அப்படின்னு மாடு கண்ணு போட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது உடனே இவர் தேம்பி தேம்பி அழுவார். எதுக்கே அழுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் மாட்டுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறீங்க, அதுக்கெல்லாம் குழந்தை பிறக்குது, இதுக்கு வைத்தியம் பார்க்குற உங்களுக்கு ஒரு கல்யாண காட்சின்னு இன்னும் ஆகலையே, உங்களுக்கு இன்னும் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைன்னு பிறக்கலையேன்னு ரொம்பவே அவர் கவலைப்படுவார். அப்படியே அவர் முறைச்சிக்கிட்டு மேலேங்களையும் பார்த்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவரும் அங்கேருந்து போயிடுவார். இப்போ என்னென்னா இவருக்கு வந்து ஹீரோட அண்ணா இருக்காருல்ல, இவருக்கு வந்துட்டு நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க. சில பல காரணங்களால் கல்யாணம் தடுப்படிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஹீரோவோட அம்மா இவங்களுக்கு ஒரே வேலை என்னென்னா ப்ரே பண்ணுறது தான். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஹீரோவோட அம்மா அவங்களுக்கு வந்து 3 பசங்க, ஒரு அண்ணன், ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சி 3 பேர் தான் இருப்பாங்க. ஹீரோட அம்மாவுக்கு ஒரே வேலை அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. அது இல்லாமல் ஹீரோவை ரொம்ப கேர் எடுத்து கொஞ்சம் செல்லமாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிற இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்தானம். அவரை தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிட்டு இருப்பார். எல்லார் தலையில் நிறைய முடி வளரணும், அவங்க எல்லாரும் என் கடைக்கே வரணும், அது எல்லாத்தையும் நானே வெட்டணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா இவர் சலூன் வச்சு நடத்திட்டு இருப்பார். அதே சமயத்தில் டிஆரும் முடி வெட்டணும்னு நினச்சாருன்னா என்கிட்ட தான் வந்து வெட்டணும், அவர் தாடி எடுக்கணும்னு நினச்சாலும் என்கிட்ட தான் வந்து எடுக்கணுன்ற மாதிரிலாம் வேண்டிப்பார். இவர் வந்து சலூன் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விசேஷத்துக்கு போயிருப்பார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் நல்லா சிரிச்ச முகமாக அந்த விசேஷத்தில் உட்காந்துருப்பார். உடனே ஒரு ஆள் வந்துட்டு இவர்கிட்ட பேச்சு கொடுப்பாரு. என்ன சொல்வார்னா, என் தங்கச்சி இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு அதாவது ஒரு லவ் மேட்ரு அப்படி இப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த கூட்டத்தில் நான் பார்த்தேன் எல்லாரும் உம்முன்னு இருந்தாங்க, நீங்கள் தான் சிரிச்ச முகமாக இருந்தீங்க அப்படின்வாரு. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிறோன்னு, இல்லை அவளை நீங்கள் கட்டிக்கிட்டிங்கன்னா அப்படின்னு, ஏன் ஏதோ பண்ணிவிட்டு என் தலையில் கட்ட பார்க்குறியா அப்படி இப்படின்னு இவர் கேட்கும்போது, இல்லை நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா என் பேரில் இருக்க சலூனை உங்கள் பேரில் மாற்றி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இந்த டீலிங் அவருக்கு பிடிச்சதுனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். அதனால் அவங்க வீட்டுக்கு சலூன் இப்போ இவர் சந்தானத்தோட சலூனாக மாறி இருக்கும். அப்படி தான் இந்த சலூனை வச்சு நடத்திட்டு இருப்பாரு. சொல்லவே வேணா, ஹீரோ இவருக்கு நல்லாவே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலி. ஹீரோ வந்துட்டு இப்போ இன்னைக்கு எக்ஸாமுக்கு போகிறாரு. அதாவது நார்மல் எக்ஸாம் கிடையாது, அது ஒரு அரியர் எக்ஸாம் தான். கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே அரியர் எக்ஸாம் எழுதிக்கிட்டே தான் இருக்காரு. அப்போ ஹீரோட தங்கச்சி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வழக்கம் போல் இந்த வருஷமும் ஃபெயில் ஆகிடுறா, நீ மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா படிக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி இகழ்ச்சிகள்லாம் வந்து நான் வந்து அசந்து போகிற ஆள் கிடையாது, கண்டிப்பாக நான் வந்து ஜெயிச்சே தீருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவங்க அம்மா வேற இப்போ வந்துட்டு இந்த தடவையாவது எப்படியாவது பாஸ் பண்ணிடுறா, இந்த அட்டம்ப்ட் எழுதிக்கிட்டே இருக்க, மானம் போகுது அப்படின்னோடனே அவங்க அண்ணன் வேற ஃபோனை காதில் வச்சுட்டு, அதான் போனது தான் போயிடுச்சு, இப்போ இருக்கிறது என்னன்றதை பாருங்கள் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு போவார். தம்பியை இன்டெரக்டாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பார். எல்லாம் இப்படியே பேசுங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் சாதிக்க தான் போகிறேன் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ வெளியே வருவார். இப்போ அவர் எக்ஸாமுக்கு, அதாவது அரியர் எக்ஸாமுக்கு தான் கிளம்பிட்டு இருப்பார். அவங்க அம்மா சொல்லுவாங்க, அதாவது அண்ணன் வந்து கூப்பிட்டு போய் என்ன சொல்வாருன்னா, நீ எழுதுறது தான் எழுதுற, தயவு செஞ்சு இந்த தடவை எப்படியாவது பாஸ் பண்ணிவிடு, உன்னால் முடியலன்னு வச்சுக்கோ, ஏன் காப்பி அடிச்சாவது பாஸ் பண்ணுற வழியை பாருடா, மானத்தை வாங்காத, அது ரொம்ப போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னை பொண்ணு பார்க்குற வீட்டில் கூட உன்னை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியல அப்படி இப்படின்னு சொல்லவும், இதுக்கெல்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஹீரோ வருவார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் படிக்கிறாரோ இல்லையோ எப்படியாவது பார்த்து எழுதுன்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி பேப்பரில் எழுதி ஃபுல்லாக அவர் எங்கெங்கெல்லாம் வச்சுருப்பாரோ அதெல்லாம் வச்சு முடிச்சிருவார். அதாவது பேக்கெட்டில், பேண்ட் பேக்கெட்டில், சட்டை பேக்கெட்டில், எங்கே அதை கையை சுருட்டி வைக்கிற இடத்துல, காலரில், எல்லா இடத்துலையும் வச்சுருவார். இதெல்லாம் எங்கே எந்தெந்த கொஷினுக்கு எங்கெங்கே இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றத தனியாக ஒரு லிஸ்ட்டு போட்டு அதையும் எடுத்து தனியாக வச்சுருப்பார். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அந்த மாதிரி எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டு இப்போ ஹீரோ வந்து வருவார். ஏன்னா வீட்டில் தானே படிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ பஸ் ஸ்டாப்புக்கும் வந்துடுவார். பஸ்ஸில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே பஸ் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் படிப்பார். ஹீரோ என்ன பரீட்சைக்கு போகிறார்ல, படிக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் தண்ணி, ஒரு குட்டை மாதிரி இருக்கும், அங்கே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான முகம் தெரியும். இது யாரா இதுன்னு ஹீரோ எட்டி பார்ப்பார். அப்போ தான் ஹீரோயின் வந்து என்ட்ரி. ஹீரோயின் வந்துட்டு நயன்தாரா தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா
பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அவங்களோட ஃபேஸை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஈன்னு இழிக்க ஆரம்பிச்சிருவாரு ஹீரோ. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயின் ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வேக வேகமாக அந்த பஸ்ஸை விட்டுறாரா, அப்புறமா வேக வேகமாக போய் பஸ்ஸை பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் உள்ளே ஏறி உட்காந்துப்பாரு. உள்ளே ஏறி உட்காந்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரி பேச்சு கொடுப்பாரு. அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியே திரும்பிப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, கனவு காண ஆரம்பிச்சிருவாரு. இந்த வலையோசை கல கல கலன்னு பாட்டு வருதுல்ல, அந்த பாட்டெல்லாம் அவங்களே அப்படி நினச்சி பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் பேசவே மாட்டாங்களா. உடனே என்ன சொல்லுவார் தெரியுமா, இப்போ எங்கே போகிறேன் தெரியுமா, எக்ஸாமுக்கு போகிறேன் அப்படி இப்படி இன்னைக்கு எங்கே போகிறாரோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லுவார். அது இல்லாமல் ஃபுல்லாக எல்லா இடத்துல எல்லாமே வச்சுருக்கேன், அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன்னா பார்த்துக்கங்களேன் அப்படி இப்படின்னு இவங்க பாடாண்டுட்டு இருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்ற மாதிரி அவருக்கு புரியவே புரியாது. ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருப்பார். அதோட கீழே இறங்கி போயிடுவார். இப்போ அங்கே வந்துடுவார். பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா வாசல்லே சந்தானம் நின்றுட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பேசும்போது நான் போய்க்கிறேன்டான்னு சொல்லும் போது, எதுக்கு, நீ ஒரு வேளை நீ இந்த எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ என்னை வந்து ட்ராப் பண்ணியிருந்தா நான் பாஸ் ஆகிருப்பேன்டா, நீ வந்து ட்ராப் பண்ணாததுனால தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி வருஷம் என் கழுத்தை வைப்பி, அதே மாதிரியே இருக்கிறதுக்கு பதிலாக நீ வா நானே கூட்டு போய் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஹீரோவை கூட்டிகிட்டு வருவார். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் டிப்டாக ரெடியாக நின்றுட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, பாஸ் வந்துட்டிங்களா அப்படி இப்படின்னு கேட்பாரு. இவங்க வந்து அரியர் ஃப்ரெண்ட்ஸு, 4-5 வருஷமாக அவரும் அரியர் எழுதுறாரு, இவங்களும் அரியர் எழுதுறாங்களே, அந்த மாதிரி தான் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. என்னாச்சு இந்த தடவை எல்லாரும் வந்திருக்கீங்களா, நீ உங்களை காணுமே ரொம்ப தேடிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபேமிலியே ஒரு கூட்டிகிட்டு வந்திருப்பார். என் ஃபேமிலி தான் இருக்காங்க, அதாவது இப்போ ஒரு புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு வர என்னன்னு பார்க்கும்போது புதுசாக அவருக்கு குழந்தை வேற இன்னொரு குழந்தை வேற பிறந்திருக்கும். போதே பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவருக்கு பால்லாம் ஆற்றி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா என்னது இது ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஏதாவது ட்ரிப்பு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, நம்ம அரியர்ஸ் எக்ஸாம் எழுதுறதே ஒரு ட்ரிப்பு தானே, அதனால தான் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இங்கே பாருங்கள் பாஸ், அடுத்த தடவை நீங்கள் அரியர் எக்ஸாம் வரும்போது ஃபேமிலியோடு தான் வரணும், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் ஒய்ஃபோட தான் வரணும் சரிங்களா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப சொல்லிட்டு இருப்பார். சரின்னு சொல்லிட்டு அவரும் இது பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ சந்தானத்துக்கு சம்பக்கம் ஒரு இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி, இல்லை நான் கட் ஆகிக்கிறேன், இவெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டா, அதுவும் அரியர் ஃப்ரெண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் எக்ஸாம் எழுதுறதுக்காக உள்ளே வருவார். ஒரு லேடி திரும்பி நின்றுட்டு இருப்பாங்க. சரி பேப்பர் கொடுக்க போகிறாங்கன்னு ஹீரோ பார்த்துட்டு இருப்பார். பார்த்தா நயன்தாரா ஹீரோயின் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. இவருக்கு பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா அவர் தான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் உளறினார்ல, எங்கெங்கெல்லாம் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு பார்த்தீங்கன்னா இவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்கள பார்த்தோன்னா அவங்களும் ஷாக் ஆகிடுவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா தட்டி இவங்கள பார்த்தோன்னா எந்திரிச்சு ஓட போவார். அதோட பேப்பர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது இவர்கிட்ட வரும்போது நான் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவார். சரின்னு போய் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. பிடிக்கிற கேப்பில் எல்லாத்தையும் இடம் மாற்றிடலாம் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணுவார். ஆனால் எல்லாத்தையும் அவங்க பிடுங்கிடுவாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் வச்சுருக்கேன், அதை மட்டுமாவது வச்சு நான் பொழைச்சிக்கிறேனே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். சரி போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வருவார்னா, தண்ணி குடிக்க வந்தார்ல, அங்கே ஒரு புக்கை வெளியே வச்சுருப்பார்ல, அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துடுவார். ஏன் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களா, இப்போ எதையா வச்சு பார்த்து எழுதணும்னு சொல்லிட்டு புக் எடுத்துகிட்டு வருவார். அதை வந்து அவர் இருக்கார்ல ஃபேமிலியோடு வந்தால அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன சொல்வார்னா, அவர் புக்கை பார்த்து எழுதுறாருன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அடுத்த வருஷமும் இவர் வந்து வரணும், அதுவும் ஃபேமிலியோடு வரணும், அதுக்காக அவர் வந்து இவர் பாஸ் ஆகக்கூடாதுன்னு அவர் நினச்சிட்டு அப்படி சொல்வார். உடனே வேகமாக வந்து ஒரு தலையில் ஒரு கொட்டை வச்சுட்டு இங்கே வந்துன்னா அவங்க புக்கை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. என்னங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, பார்த்தும் எழுத விட மாட்டேங்கிறீங்க, புக்கை பார்த்தும் எழுத விட மாட்டேன், அப்புறம் எப்படி தாங்க நான் பாஸ் ஆகுறது, எப்போ தாங்க கல்யாணம் பண்ணுறது, எப்போ தாங்க நான் குழந்தை பெற்றுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி என்னதே பாடான்னு மட்டும் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பாடாண்டிட்டு இருக்கீங்களே, என்ன சொல்கிறானே ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பார். அதை வந்து இப்போ சந்தானம் இருக்கார்ல, அவர்கிட்ட கூட வந்து சொல்வார், என்னன்னே தெரியலடா எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, உன்னை பாட்டு பாட சொல்கிறா போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். அதோட ஹீரோ பேசிட்டு இப்போ வெளியே வருவார். சந்தானத்திட்ட பேசிட்டு வெளியே வரும்போது பார்த்தோம்னா அவர் வந்து கிளினிக்கு போகாமல் வேற இடத்துல சுற்றிட்டு இருப்பாரு. கிளினிக் போகாமல் இவன் எங்கே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அவரை தேடிக்கிட்டே வருவார். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவர் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருப்பாரு. ஓஹோ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒளிஞ்சிருந்து பார்ப்பாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ணு அதாவது அவர் பார்த்துட்டு இருக்க பொண்ணை வந்து கூப்பிட்டுட்டு அவர் வந்து பேச நினைப்பாரு. காலர்லாம் சரி பண்ணிவிட்டு, நான் 1 மாதமாக உங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு புரோக்கர் இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோலாம் கொடுத்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, அப்படியா எதாக இருந்தாலும் வீட்டில் பேசுங்கன்னு சொல்லும்போது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இங்கேயே எல்லாத்தையும் சொல்லிடுவார். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்களும் ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்கலாம் சொல்லி வைப்பார். இங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து முன்னாடி நிற்பார். என்ன இந்த பக்கம்னு கேட்பாரு. அது நான் இந்த கிளினிக் விஷயமா இங்கே அங்கே வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, பொண்ணு மாட்டுற தானே நீலாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் எப்படிடா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அவளை பிடிச்சிருக்குடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். இவ்வளோ தானே விடு நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ தம்பி சொல்லவும் ரொம்பவே தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதோடு இப்போ தம்பி என்ன பண்ணுவாருன்னா சொல்லி அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணு
பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். உங்க பொண்ண மட்டும் எங்களுக்கு அனுப்புனா போதும். வரதட்சணைன்னு எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. ஏன்னா என் 2 பசங்களும் கை நெறைய சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னம்போதே, ஹீரோவுக்கு வந்து ஒரு மாரி பொறை ஏறிடும். ஏன்னா அவர் வந்து இன்னும் வேலைக்கே போகல, இன்னும் பாஸே ஆகலல்ல. அதோட பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மாரி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதோட இப்ப இங்க வந்துட்டு பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து சரி மாப்பிள வந்து வெட்னரி டாக்டரா இருக்காரு. "தம்பி நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரு ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லுவாரு. சரி ஜூஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னோனே, "சரி அத குடிக்கட்டுமா வேணான்னு" "சரி குடிங்க, குடிங்க. பொறுமையா குடிங்கன்னு" சொல்லுவாரு. யாராவது அவன் சாப்பிடும்போது ஏதாவது கேள்வி கேட்டா, அவனுக்கு அப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிட்டே இருப்பாங்க. சரி அப்புறம் ஜூஸ் குடிச்சு முடிச்ச உடனே, "இப்ப நீங்க என்னதான் பண்றீங்கன்னு சொல்லவே இல்லையேன்னோனே, நான் பொண்ணுகிட்ட தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிடுவாரு. அதோட இப்ப அவங்க பொண்ணும் ஓகே சொல்லிடுவாங்க. இப்ப மாடிக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, "என்ன பேசணும் சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க பொண்ணு. அப்போ உங்க ஃபோன் இருக்கா? ஃபோன குடுங்கன்னு சொல்லும்போது, அவங்களும் ஃபோன குடுப்பாங்க. ஃபோன வாங்கி டக்குன்னு இவரு என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அண்ணனுக்கு மிஸ்டு கால் குடுப்பாரு. இப்போ உடனே கால் பண்ணுவான் பாருங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க அண்ணன் கால் பண்ணுவாரு. இவர் கலாய்க்க ஆரம்பிச்சுருவாரு. "மாடு கண்ணு போட்டுருச்சுங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. "ஹலோ, ஹலோ" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட பேர சொல்லி கூவிக்கிட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கான். அந்த அளவுக்கு எங்க அண்ணன் உங்கள விரும்புறான். அதனால பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப நீங்க 2 பேரும் பேசுங்க. நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட ஃபோன குடுத்துட்டு கீழ வருவாரு. இப்பவும் பொண்ணோட அப்பா என்னன்னு கேட்கும்போது, "இல்ல அண்ணன் வந்துட்டு பொண்ணுகிட்ட பேசணும்னு சொன்னா, அதனால தான் கால் பண்ணி குடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப மாப்பிள்ளை இப்பயாவது ஃப்ரீயா உட்காரலாம்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, "மாப்பிள்ளை தம்பி என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே வராத ஃபோன் எடுத்து காதுல வச்சுட்டு ஹீரோ அப்படியே நடிச்சுக்கிட்டு அங்கருந்து வெளிய வந்துருவாரு. அங்க ஹீரோயின் யாருன்னு பார்த்தா, இப்ப அண்ணனுக்கு பார்த்துருக்காங்களா, அவங்களோட தங்கச்சியா இருப்பாங்க. அதோட பார்த்தோன்னே 2 பேருக்கும் ஒரு மாதிரியாவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு, "இப்ப நாங்க வரோம்" அப்படின்ட்டு வேக வேகமா ஹீரோ அவங்கள பார்த்தோன்னே கிளம்புவாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வந்து அப்பாட்ட கேட்பாங்க, "நல்லா விசாரிச்சிங்களாப்பா? எனக்கு என்னமோ இவர் மேல டவுட்டா இருக்கு. எனக்கு இவர பத்தி" அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "நல்லா விசாரிச்சுட்டேன்ம்மா. மாப்பிள தம்பி நல்ல தம்பி. இந்த பையன் வந்து வெட்டியா தான் சுத்திட்டு இருக்கான். இன்னும் எத்தன அரியர்ஸ் இருக்கு" அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லுவாரு. அப்ப இவ்வளோ நேரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அவர்கிட்ட அவ்வளோ வம்பு வளர்த்துருக்காரு. அதெல்லாம் ஹீரோக்கு செம்ம வெறியாரும். பார்த்தா சரியான ஃப்ராடு பையன்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, பின்னாடியே ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. என்னன்னு கேட்கும்போது, பைக்கு கீ அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கொண்டு வந்து குடுத்துட்டு நின்னு நின்னு மறைஞ்சு மறைஞ்சு நின்னு ஹீரோவ பார்த்து சிரிப்பாங்க. ஹீரோக்கு இவங்க பேசுறது கோவமா இருந்தாலும், அவங்க தன்னை பார்த்து சிரிக்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். உடனே அங்கேருந்து இப்ப கிளம்பி வந்துருவாரு. வருவாங்க. அதாவது தியேட்டருக்கு வருவாங்க. ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, படம் பார்க்கறதுக்கு வந்து என்னன்னா, அஜித் ரசிகர், விஜய் ரசிகர்லாம் 2 பேரும் வருவாங்க. ஹீரோ வந்து சந்தானத்த நல்லா மாட்டி விட்டுருவாரு. அதாவது 2 ரசிகர்களும் வந்துட்டு ஒண்ணா வரணும். அதுக்காக தான் நான் அந்த படத்துக்குலாம் நான் வரேன். 2 பேர் எல்லா கூட்டமும் நம்ம கடைக்கு வந்தா தானே கடை டெவலப் ஆகும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு வருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இங்க ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அஜித் ரசிகர்களும், விஜய் ரசிகர்களையும் மாத்தி மாத்தி வந்து, "நீங்க 2 பேரும் சண்டை போடணுன்னே இங்க ஒருத்தன் வந்திருக்கான்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சந்தானத்துல போய் பேசுவாங்க. "நான் விஜய் ரசிகர்னோனே, அப்படியாப்பா நானும் விஜய் ரசிகர் தான். நீங்கலாம் நல்லா வருவீங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. பக்கத்துல ஒரு குரூப் நிக்கும். நாங்க அஜித் உடனே இவருக்கு மூஞ்சே மாறிடும். இன்னைக்கு அடி கன்ஃபார்ம்னு நினைச்சுப்பாரு. அதோட திரும்ப அஜித்த புகழ்ந்து பேசுவாரு. 2 பேரும் "என்னடா உனக்கு அவ்ளோ இதா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப பக்கத்துல இருக்க 2 டீமும் சேர்ந்து அந்த சந்தானத்த போட்டு அடி அடின்னு அடிச்சுருவாங்க. இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சதே வந்து ஹீரோ தான் அப்படின்றது அவருக்கு தெரியாது. "இப்படி பண்றாய்ங்க, கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்டயே குறை சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாட்டும் முடிஞ்சிரும். இப்ப ஹீரோவோட அண்ணனுக்கு வந்து கல்யாணமும் ஆயிடும். கல்யாணம் ஆகி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு பாட்டும் போயிட்டு வந்துருவாரு ஹீரோயின நினைச்சு. அதோட இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்லாம் ரெடி பண்றது ஹீரோவோட வேலையா தான் இருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு, இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் தங்கச்சி வேற பயங்கரமா அவர கிண்டல் பண்ணிட்டே இருக்கும். அதோட ஹீரோயினும் வந்து அவர கிண்டல் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வருவாரு. பார்த்தா வெளிய எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. கல்யாண வீட்ல வந்து பொண்ணு, மாப்பிள்ளை, குடும்பம் எல்லாம் மொத்தமும் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும். "என்னது இது எல்லாரும் இங்கேயே வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சுன்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "என்னடா இப்படி ஒரு காரியத்த பண்ணி தொலைச்சிருக்க? சாவி எங்கடா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "எந்த சாவி?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் நைட் ரூம ரெடி பண்ணியிருப்பாரு. அந்த ரூம பூட்டி சாவிய பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஊர சுத்திட்டு நடுராத்திரியில வீட்டுக்கு திரும்புவாரு. பொண்ணும் மாப்பிள்ளையும் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் வந்தவங்கலாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நல்ல நேரம் போயிடுச்சு அப்படின்ற மாரி இப்ப அண்ணனுக்கு, அதாவது ஹீரோவோட அண்ணனுக்கு வேற பயங்கர டென்ஷன் ஆயிட்டே இருக்கும். அதோட இப்ப "சாவிய குட்றா" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மா வாங்கிட்டு போவாங்க. "நல்ல புள்ளடா நீ, நல்ல வேலை பார்த்த" அப்படி இப்படின்னு. அதோட வந்து சும்மா இல்லாம ஹீரோயினோட அப்பா வந்து திரும்பவும் வம்பு வளப்பாரு. அதாவது, "தம்பி நீங்க என்ன இப்ப பொண்ணோட, அதாவது மாப்பிள்ளையோட அண்ணனா இருந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இப்படி பண்றீங்களே, உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் நீங்க இப்படி தான் லேட்டா வருவீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வெறியேத்திட்டே இருப்பாரு. அவர்ட்ட பேசும்போதெல்லாம் இவர் பயங்கரமா ஒரு வெறியேத்திட்டே இருப்பாரு. இவருக்கு அவர பார்த்தாலே செம்ம கோவம் வரும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா, "நல்ல நேரம் போயிடுச்சு. அது அதுக்கு நேரம் காலம் உண்டு. நீ என் கூட வந்து படுமா, நீ போய் அங்க படுமான்றுவாரு." ஹீரோவோட அண்ணனுக்கு அவ்வளோதான், செம்ம கோவம் வந்துரும். அதோட அன்னைக்கு தனித்தனியா படுத்து முடிஞ்சு போயிரும். இப்ப மறுநாள் எந்திரிச்ச உடனே ஹீரோ வந்துட்டு அம்மா கிட்ட பேசுவாரு. "இங்க பாரும்மா,
பாரும்மா, உன் மருமக ரொம்ப உஷாரான ஆளா தான் தெரியுது. எப்படி தெரியுது உனக்கு? ஆமாப்பா, அவ ரொம்ப விவரமான பொண்ணா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. சொல்லி வை, என் லைன்ல கிராஸ் ஆகக்கூடாது. கிராஸ் ஆனாங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லும்போது, என்னடா பண்ணுவேன்னு கேட்கும்போது, குடும்பத்த பிரிப்பேன். உன்ன பத்தி இல்லாத போல அதுகிட்ட சொல்லுவேன். அவங்கள பத்தி இல்லாத உங்ககிட்ட சொல்லுவேன். உங்க 2 பேர் தனி குடித்தனம் போ வச்சுருவேன் அப்படின்னு. அடப்பாவி என்னடா இப்படிலாம் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க பேசுறதெல்லாம் ஹீரோவோட அண்ணன் ஒய்ஃபும் கேட்டுருவாங்க. அவங்க அண்ணி கேட்டுருவாங்க. அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்க பாருப்பா, நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது வந்து வாழ்றதுக்காக தான் வந்திருக்கேன். உன் விஷயத்துல தலையிட எனக்கு விருப்பமே கிடையாது. நீ தான் தான் தோன்றித்தனமா இருக்கீல்ல, உன்னையே நான் தொந்தரவு பண்ணணும். அது இல்லாம நீ குடும்பத்த பிரிக்கிற அளவுக்குலாம் நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் நான் இருக்க போறேன். உன் வழியில நான் வரமாட்டேன். உனக்கு தான் யார் சொன்னாலும் பிடிக்காது. உன் விருப்பப்படி இருந்துட்டு போ அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு போச்சு. ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு இப்ப அவருக்கு ஃபோன் வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைப்பாரு. ஆனா அவர்கிட்ட காசு இருக்காது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, பிளான் பண்ணுவாரு. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அதோட வந்துட்டு இப்ப அண்ணனுக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணிட்டு என்ன சொல்வாருன்னு பேசும்போதே பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து செம்ம கோவத்துல இருப்பார். இவர் தானே கல்யாணத்த பேசிலாம் வச்சாரு. அதெல்லாம் மறந்திருப்பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலான்ற கோவம் அண்ணனுக்கு அதிகமாவே இருக்கும். இங்க பாரு, உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். மரியாதையா ஃபோன வச்சுருன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. இப்போ ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு கால் பண்ணேன். அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. "ஏறடா அது?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நேத்து அந்த விஷயம் தரப்பட்டு போச்சுல்ல. அதனால இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கா? 7, 7:30க்கெல்லாம் நல்ல நேரம். அம்மா உன்ன சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கான ஏற்பாட போய் பண்ண சொன்னாங்க. கையில வேற காசு இல்ல." அப்படின்னு ஹீரோ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு இவரு, "அப்படியாடா? இன்னைக்கு நல்ல நேரமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ எங்க இருக்க? சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட அண்ணன் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா இழுச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வருவாரு. வந்துட்டு அதுக்கான செலவெல்லாம், "அதெல்லாம் நீ ஏன் வொரி பண்ற?" அப்படின்னு நெறைய பணத்த குடுப்பாரு. ஹீரோ வாங்கி வைப்பாரு. அப்போ உடனே அவர் அண்ணன், "அந்த மல்லிப்பூ கொஞ்சம் அதிகமா?" அப்படின்ற மாரி ஒளறிட்டு இருப்பாரு. அதோட பார்த்து, "சரி, சரி பார்த்துக்கலாம்னு அவ்வளோதான் காச வாங்கின கையோட ஹீரோ பறக்க ஆரம்பிச்சாரு. நேரா இப்போ அவர் போய் உட்கார்ற இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபோன் ஷாப்புக்கு தான் போவாரு. அங்க போயிட்டு இவர்ட்ட போய் சொல்லியிருப்பாரு. அங்க போய் பார்த்தீங்கன்னா, மொபைல் வாங்குறேன்ற பேர்ல போய் உட்கார்ந்திருப்பாரு. விடிய விடிய பேசணும். ஆனா காசே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோனும் வாங்கிப்பாரு. அதாவது ஹீரோயின்ட்ட குடுக்கறதுக்காக வாங்கிப்பாரு. இப்போ ஒரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ ட்ரைனிங் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த ஃபோன குடுத்துட்டு, "நைட்டு 10 மணிக்கு மேல அன்டைம் ஃபுல்லா ஃப்ரீ தான். நான் மிஸ்டு கால் குடுக்குறேன். கால் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிட்டு வந்துட்டு இருப்பாரு. அவங்களுக்கு செம்ம கோவமா வரும். "என்னடா எப்ப பார்த்தாலும் கோவமாவே இருக்கான். பாடான்னே சொல்லிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லும்போது, "அவ உன்ன பாட்டு பாட தான்டா சொல்றா. நீ நல்லா பாடுவீல்ல, அந்த மாரி அவள்ட்ட பாடி காட்டு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டே இருப்பாரு. திரும்ப போய், "என்னங்க எப்போ வந்தாலும் பாட சொல்லிட்டே இருக்கீங்க. நான் வேணா பாட்டு பாடவா?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்படின்னா எனக்கு நீங்க சொல்றது புரியல. என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், டக்குனு அவர் என்ன சொல்லணும்னா, "அப்ப இப்ப தமிழ்ல பேசுறீங்கல்ல, அப்படியே பேச வேண்டியதானே. எதுக்காக இந்த மாரிலாம் சொல்றீங்க?" அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு, "இவர் சுட்டித்தனமா நாட்டியா இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு அவர கிண்டல் பண்ணிட்டு, அங்கேருந்து இப்போ அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கிடையில அவங்க ஃபோன் வாங்க போனாங்கல்ல, அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பொண்ணு வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்வை இருக்காது. அவங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, "இந்த மாதிரி நான் ஒரு பார்ட் டைம் ஜாப்பா தான் இத பண்றேன். நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன். நீங்க வந்து என்ன பண்றீங்க?" கேட்கும்போது, "ஹீரோ நான் ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சிருக்கேன். வேலை பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அங்க ஏதாவது எனக்கு வேலை இருந்தா சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லி வச்சிருப்பாங்க. "சரி, சரி நான் கண்டிப்பா சொல்றேன்ற" மாரி ஹீரோ அப்படின்னு அங்கேயே அந்த பொண்ணுகிட்ட அப்படி சொல்லிட்டு வெளிய வந்துருவாரு. ஹீரோயின் கிட்ட பேசவும், ஹீரோயினுக்கும் தன்னை புடிச்ச மாரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிருவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு பயங்கர குஷியா இருக்கும். அதோட இப்ப அவங்க அம்மா வந்து மாடியில மருமகளும், மாமியாரும் மாடியில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இப்ப என்ன சொல்வாருன்னா, "சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன்." அப்படி இப்படின்னு சொல்வாரு. "அப்படியா?" அப்படி இப்படின்னு அவங்க கேட்கும்போது, "ஆமா இந்த மாதிரி நல்ல நேரம் இதா இருக்காமே." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, உடனே வந்துட்டு, "நல்ல நேரமா? அத்தை என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அதோட "இதோ அத்தைட்ட குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுத்துருவாங்க. ஆனா இவரு என்ன சொல்வாருன்னா, "ஏன் பேசவே மாட்ற? வெட்கமா இருக்கா? எனக்கும் வெட்கமா இருக்கு." அப்படின்னு "என்னடா உளறிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும், "அம்மா நீயா?" அப்படி இப்படின்னு கேட்டு, "சரிம்மா நான் சீக்கிரம் வந்துடுறேன். வேற ஏதாவது வாங்கணுமா தேவைங்க?" "எதுக்கு நீ சீக்கிரம் வர? இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் குடும்பத்துக்கு நீ பொறுப்பா இருக்கணும். நல்லா நிறைய நேரம் இருந்து வேலை பார்த்துட்டு பொறுமையா வா. ஒண்ணும் அவசரம் இல்லைன்னு." அவங்க அம்மா சொல்லுவாங்க. "என்னம்மா சொல்றீங்க? இன்னைக்கு வந்து நல்ல நேரம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் சொன்னானே." அப்படின்னோடனே, "அவன் சொன்னானா? என்னடா உளறிட்டு இருக்க? இதே சிந்தனையாவே தெரிஞ்சுட்டு இருப்பியா? அதெல்லாம் நேரங்காலம் பார்த்து அதெல்லாம் நாங்க செய்வோம்." அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்புறம் தான் இவருக்கு தெரியும், இவர் இது எல்லாமே ஹீரோவோட ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஹீரோ மேல கடும் கோபத்துக்கு ஆளாயிருவாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போய் பேசும்போது, ஹீரோயினுக்கு வந்து தன்னை புடிச்ச மாதிரி தெரியுதா? ஹீரோயினுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அப்ப வந்துட்டு முறைப்படி நம்ம கேட்டு ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவர் நெனைப்பாரு. ஃபாஸ்ட் ஆவுறதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைப்பாரு. யார்ட்ட போய் ஃபர்ஸ்ட்டு பேசலாம்னு சொல்லும்போது, அண்ணிகிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு அண்ணிகிட்ட போய் கேட்பாரு. இது மாதிரி வந்துட்டு, "நான் வந்து உங்க தங்கச்சிய வந்து விரும்புறேன். அவளும் விரும்புறா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, "சும்மா விளையாடாதீங்க தம்பி. போய் வேலைய பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. "நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் அவள லவ் பண்றேன்னு." சொல்லும்போது, "எந்த இதுல நீங்க அவள கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்க? இன்னும் நீங்க ஃபாஸ்டும் ஆகல, வேலைக்கு போகல, சம்பாதிக்கல. எப்படி பொண்ண கேட்குறீங்கன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு மாரி பேசினோனே இப்ப இந்த விஷயம் வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். உடனே எல்லாருமே கோவப்படுவாங்க. ஆமா அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ எந்த வேலைக்கு போன?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் கல்யாணம் பண்ணுவீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதோட இப்ப ஹீரோவோட அண்ணன் வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, "அப்படின்னா இப்ப நீ சம்பாரிச்சு நீ லவ் பண்ண
தப்பு இல்லை, நீ சம்பாரிச்சு உன் காசில் உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசும். இப்போ ஹீரோவுக்கு செம்ம கோவம் வந்துடும். அதோட நான் வந்து நீ வந்து உனக்கே நாங்கள் தான் இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ எல்லா செலவையும் நீயே பார்க்குறன்றதுல இருக்கியா, இன்னும் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கல்ல, அவள் கல்யாணத்தை நானே பண்ணுறேன், அதுவும் இன்னும் என்ன 6 மாதத்தில் என் மொத்த செலவும் என்னோடது தான், உங்ககிட்ட அந்த 10 பைசா கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, மொதல் செய்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வந்துடும். அது வரைக்கும் இந்த வீட்டு வாசலை நான் மிதிக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னா போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் சொல்லுவாங்க. யாருமே தடுக்க மாட்டாங்க. அவங்க அம்மா மட்டும் அழுதுகிட்டே இருப்பாங்க. விட்டு போகிறான்டா போ வேணான்னு சொல்லணும்னு, என்ன என்கிட்ட சொல்கிறீங்க, நானும் அவனை போக சொன்னேன், அவனாக தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருப்போம் அத்தை, ஒருவேளை அவர் சொன்ன மாதிரியே நல்லா டெவலப் ஆகி வந்தார்னா அது நம்மளுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதோட அவங்க அம்மாவும் அமைதியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ மழை நல்லா பெய்யும், கால் எடுத்து வெளியே வைப்பார் ஹீரோ, காலை வைக்கும், மழை பயங்கரமாக பெய்யும். அந்த மழையிலே நலையலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்க அண்ணன் ஓடி வருவார். அதெல்லாம் நீ என்ன சொன்னாலும் சமாதானம் சொன்னால் நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இல்லைப்பா இந்த மழை பெய்யுது, இது ஒரு காரணமாக வச்சு நீ திரும்ப வீட்டுக்கு வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் கொடை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு கொடையை கொடுத்துட்டு போயிடுவார். இவருக்கு கோவம் தாங்காது. அதோட நேராக எங்கே வருவார், சந்தான அந்த கடை இருக்குல்ல சலூன், அங்கே தான் வருவார். வந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கிற கஸ்டமர் எல்லாரையும் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார். எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துரு, எனக்கு வேலை வேணும் இப்போதைக்கு, அப்போ தான் அவளை கல்யாணம் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் உயரத்துக்கு போகணும்டா, என் வாழ்க்கையில் நான் உயரத்தை அடையணும் அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். அப்போ டவரில் தான் ஏறி நீ நிற்கணும் அப்படின்னோடனே, சரிடா இதுக்கப்புறம் என்னால் முடியலன்னா அங்கேருந்து நான் அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ சந்தானத்துக்கே ஒரு டவுட் வந்துடும், இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டானே, கடைசியில் என் பேரை இழுத்து விட்டுருவானே, இவன் என்ன பண்ணுறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போவார். அவர் இருக்கிற இடத்துல தான் இவர் தங்கியிருப்பார். பார்த்தீங்கன்னா இவர் படமாக பார்த்துக்கிட்டு இருப்பார், அதுவும் ரஜினி படமாக பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த அண்ணாமலை படம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பழி வாங்குற சீனு, எப்படி எப்படி முன்னேறணும் இந்த மாதிரி சீனெல்லாம் பார்த்துட்டே உட்காந்துருப்பார். அதானே பார்த்தேன், நீயாவது ஏதாவது பண்ணுறதாவதுன்னு சொல்லிட்டு இவர் வந்துப்பார். ஏதாவது நம்ம பண்ணியே அவருண்டான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றா சொல்லும் போது சீக்கிரம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் செட்டில் ஆகணுன்ற மாதிரியே சொல்லுவார். அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே முடி வெட்டுற அந்த சலூனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சந்தானத்தோட கடைக்கு வருவார். அங்கே 10th பாஸ் ஆகாத பசங்களாம் வருவாங்க. ஆனால் அது வந்து டுட்டோரியல் ஆரம்பிக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே வந்துட்டு மேட்ச் பார்த்துட்டு போகிறோம் கடைக்கு வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். இவங்களுக்கு டுட்டோரியல் ஆரம்பிக்கிற வரைக்கும் இவங்க தொல்லை தாங்க முடியாதுன்னு சந்தானம் சொல்லும்போது, இப்போ என்னடா சொன்னேன்னு கேட்கும்போது, டுட்டோரியல் ஆரம்பிக்கிற வரைக்கும் இவங்க டார்ச்சர் பண்ணுவானுங்கடா அப்படின்னு ஒன்று, மச்சி நம்ம 2 பேரும் சேர்ந்து டுட்டோரியல் ஆரம்பிப்போம்னு, எதுக்கு எல்லா பசங்களும் இது பண்ணுறது அப்படின்னு கேட்கும், இதை நம்ம செய்வோம்டா, கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி செஞ்சோன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, சரி முயற்சி பண்ணுவோன்ற போது பார்த்தீங்கன்னா, இப்போ நயன்தாரா இருக்காங்களா ஹீரோயின் வருவாங்க. வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும்போது, எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லைன்னு ஹீரோ சொல்லிடுவார். இல்லை என்னால் முடிஞ்ச ஏதாவது நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது, ஒன்றும் தேவையில்லை சொல்லிவிட அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரோஷமாக இருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா அவங்களும் கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு ஹீரோக்கு தான்ற மாதிரி தெரியாத மாதிரி, சார் உங்களுக்குன்னு அமௌண்ட் வந்து ரெடியாக இருக்குன்னு, அமௌண்ட்டா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உடனே கேஷாக வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு, அப்படியா அட்ரஸ் கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அட்ரஸ் கொடுப்பாங்க. அதோட வேகமாக வருவார். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா கண்ணாடியை கழட்டுவார். ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுதான் இல்லை லட்சணமா, ஒரு ரோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை, இப்படி சொன்னோன்னு உடனே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ போகலான்னு போவார். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா இது வந்து ஹீரோயினோட அப்பா மேனேஜராக வேலை பார்க்குற ஒரு பேங்காக இருக்கும். இவருக்கு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ தம்பிக்கு லோன் வாங்கணும் எவ்வளோன்னு கேட்கும்போது, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். ஏதாவது வச்சுருக்கீங்களா லோன் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அரியர்ஸ் இது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்கு காலேஜுக்கு உனக்கு ட்ரைனிங்க்கு நேரம் போது நீ கிளம்புமான்னு சொல்லும்போது, அப்பா இவருக்கு நம்ம நீ கிளம்புமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி விட்டுருவார். அனுப்பி விட்டவர் சும்மா இவருக்கு லோன் கேட்டால் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இவருக்கு 3வது இவர் மேலே கோவறதுக்கு காரணம் என்ன, ஏற்கனவே 2-3 விஷயம் நடந்துருச்சு. இப்போ இந்த விஷயத்தில் இவர் என்ன பண்ணுவார்னா, அதாவது நீ இப்படி வெட்டியாக சுற்றிட்டு இருக்கியே, உன்னை நம்பி எப்படி பணத்தை கொடுக்க முடியும் அப்படி இப்படின்னு ஹீரோவை ரொம்ப மட்டமாக பேசிடுவார். ஹீரோக்கா செம்ம கோவம் வரும். அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ரொம்பவே கோவப்படுவார். உங்ககிட்ட நான் பணம் அரேஞ்ச் பண்ணி கேட்டேனா இல்லை ஹெல்ப் எதுவும் கேட்டேனா, எதுக்காக இந்த மாதிரி அமானத்தை வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ சமாதானப்படுத்துவாங்க. சமாதானத்தை இவர் ஏற்றுக்க மாட்டார். உடனே அவங்க கையை பிடிச்சா சமாதானம் ஆயிடுவானா அப்படின்னு ஹீரோ கேட்பார். உடனே ஷோல்டரை பிடிப்பாங்க. ஷோல்டரை பிடிச்சா மட்டும் சமாதானம் ஆயிடுவானா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்கள ஹக் பண்ணி அப்புறம் ஒரு கிஸ் பண்ண உடனே ஹீரோ ஓகேவா ஆஹா இப்போ ரெடி ஆகிடுச்சு, அப்போ நம்ம இனிமேல் நம்ம வந்துட்டு நல்லா எப்படியா சம்பாரிச்சு இவளை கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்வாங்க. ஏன்னா ஹீரோயினும் இப்போ அவங்க லவ் பண்ணுறன்றதை ஒத்துக்கிட்டாங்களா. இப்போ இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், எப்படியாவது நம்ம டுட்டோரியல் வச்சே ஆகணும்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பேசுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் மொட்டராஜேந்திரன் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த மாதிரி காசெல்லாம் கொடுக்குறவராக இருப்பார். பிஸ்னஸ் பண்ணுறது கொடுக்காதவங்களும் நல்ல உதவியும் கொடுப்பாரு. அவர்கிட்ட போய் பணம் கேட்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வருவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நல்ல தம்பி பணம்லாம் கொடுக்குறது பற்றி பிரச்சனை இல்லை, என் பையன் 10th ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தரை காட்டுவாங்க. அவர் பையனும் 10th ஃபெயிலாக தான் இருப்பார். பார்த்தீங்கன்னா தின்னுக்கிட்டே இருப்பார், பாஸ் ஆக மாட்டார். அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் எப்படியாவது பணம் கொடுத்து இது பண்ணுங்கன்னு, பணம் வாங்குறவரை விட அவருக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடுறாங்களா அவங்கள தான் பிடிச்சி உதச்சிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்போ பண்ணையில் நிறைய ஆளை வச்சிருக்கீங்களே, நிறைய பேரை வேலை கொடுத்து வேலையெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு. இல்லைப்பா அவனுங்கெல்லாம் வந்து என்கிட்ட காசு வாங்கிட்டு போனவங்க, திரும்ப காசு சரியாக கொடுக்காம இருந்தாங்க, அதனால தான் அவனுங்கெல்லாம் அடித்து துவச்சி எங்கேயோ வேலைக்கு வச்சுட்டேன், அவங்க கொடுக்க வேண்டிய பணம் கழிச்சு
தெரிஞ்சவொடனே அவனுங்களலாம் அனுப்பி விட்டுறணும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கும் சந்தானத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். என்னோட பணம் வந்துடணும்ப்பா. அது மட்டும் இல்லாம என் பையன நீங்க பாஸ் ஆக்கி விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அப்படின்னா வந்துட்டு அவ்வளோதான். இப்ப ஹீரோவும் சந்தானமும் இப்ப என்ன நெனைப்பாங்கன்னா, இப்போ ஒரு டுட்டோரியல் ஆரம்பிக்கணும். அந்த டுட்டோரியல்ல வந்துட்டு சொல்லிக் குடுக்குறோம். எப்படி அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்க ஃபீஸ் வந்து கட்டிறணும். ரூ. 500 ரூ. 1000 அந்த மாரி கட்டிறணும். நீங்க ஒரு வேள ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்து 2 மடங்கா பணம் உங்களுக்கு நாங்க திரும்ப குடுத்துருவோம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப கூட்டம் அப்படியே அவ்ளோ கூட்டம். ஏற்கனவே படிக்காத பசங்களா இருப்பாங்களா, அவ்ளோ கூட்டம் அந்த டுட்டோரியல்ஸ் "பாத்தியாடா தொறந்த நாளைக்கே எவ்ளோ கூட்டம் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்கலாம் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. வந்த பசங்கலாம் என்ன கேட்பாங்கன்னா, நீங்க வந்துட்டு இப்ப ஃபெயில் ஆனா பணத்த ரிட்டர்ன் குடுப்பேன்னு சொன்னீங்களே, அது டபுளா குடுப்பேன்னு சொன்னீங்களே, கேஷா குடுப்பீங்களா? பேங்க்ல போடுவீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. "டேய் போய் படிங்கடா, படிச்சு பாஸ் ஆகணும்னு வழிய பாருங்கடான்னு" சொல்லி சொல்லி அனுப்புவாரு. அவரு வில்லன் வேற இப்ப மொட்டராஜவே சொல்லி அனுப்புவாரு. "பணம் மட்டும் எனக்கு வரல, அவ்வளோதான் உங்களோடனே" இவருக்கு வந்து அவ்வளோதான். இவனுங்களும் உருப்பட மாட்டானுங்க, அவனுக்கும் நம்ம பணத்தையும் குடுக்க மாட்டோம். இவன் என் கடையும் இழுத்து மூடிட்டு நான் எங்கேயாவது ஓட வேண்டியதான்ற மாரி இவரு பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சுருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வருவாங்க. வாழ்த்து சொல்றதுக்காக வருவாங்க. இவரு கோவமா வேற இருப்பாரு. மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருப்பாரு. "நல்ல தம்பி உங்கள தான் ஃபோன் அடிச்சா எடம்டா. நீ ஃபோன் எடுக்கலன்னா அவன் எனக்கு கால் பண்றான்னு" சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. நேர்லயும் வந்து இந்த மாரிலாம் பேசி கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. இவளுங்க முன்னாடிலாம் எப்படியாவது நம்ம நல்லா வரணும்டா அப்படி இப்படின்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. இந்த டுட்டோரியல் நடத்துறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு சார கூட்டிட்டு வருவாய்ங்க. ஆனா பசங்க யாருமே கவனிக்க மாட்டாங்க. அவர அடிச்சே வெளிய அனுப்பிருவாங்க. பத்தாத குறைக்கு இந்த மொட்டராஜேந்திர ஒரு பையன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு பக்கத்துல நல்லா மூஞ்சிக்கு நேரா காத்தடிக்கிற மாரி ஒரு ஃபேன வச்சுக்கிட்டு டீ மேல டீயா குடிச்சுக்கிட்டு வடை தின்னுட்டு, பஜ்ஜி தின்னுட்டு, இப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு, இப்படியே எந்திரிச்சு எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. "என்னடா இப்படி இருந்தா சுத்தமா நம்ம கதை முடிஞ்சு போயிரும். என் கடைய எடுத்து மூட வேண்டியதான்" அப்படி இப்படின்னு சந்தானம் புலம்புவாரு. இவங்களலாம் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அடுத்தது சந்தானம் போவாரு. திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வருவாரு. அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு, இவங்க தான் டீச்சர் அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோவும் ஒரு மாரி வலிஞ்சுட்டு நிப்பாரு. இப்ப இவங்கள பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, எல்லா பசங்களும் மொத்தமா உள்ள கிளாஸ் ரூம்குள்ள போயிடுவாங்க. அவங்க வந்துட்டு அறிமுகப்படுத்திப்பாங்க. கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, எல்லா பசங்களும் நின்னுகிட்டே இருப்பாங்க. "ஏன்பா நிக்கிறீங்க? உட்காருங்கப்பா" அப்படின்னா வந்துட்டு, "உட்கார்ந்தா தெரிய மாட்டேங்குது டீச்சர். நின்னா தான் எங்களுக்கு தெரியுது." வெரி குட். உங்கள மாரி தான் ஆர்வமா இருக்கணும். அப்பதான் எல்லாருமே பாஸ் ஆக முடியும்." அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. அவங்க கிளாஸ் நடத்தும்போது ஒரு சாக் பீஸ் மட்டும் கீழ விழுந்துரும். அத எடுக்கிறதுக்கு உளுந்தடிச்சுட்டு ஓடி வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "பாத்தியாடா பசங்கள்லாம் இப்ப கிளாஸ விட்டு வெளிய வராமயே இருக்கானுங்க. கண்டிப்பா நம்ம பாஸ் ஆயிடுவோம். நம்ம ஜெயிச்சுருவோம்டான்னு" சொல்லிட்டு ஹீரோவும் சந்தானமும் பேசிட்டே இருப்பாங்க. கடைசியில அவங்க கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் "நாளைக்கும் வருவீங்களா டீச்சர்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கவும், கண்டிப்பா வருவேன்ட்டு அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் இந்த மொட்டராஜரோட பையன் கிட்ட வந்து கேட்பாங்க, "என்னப்பா அவங்க சொல்லிக் குடுத்த மேக்ஸ்லாம் நல்லா புரியுதான்னு?" சொல்லி கேட்கும்போது, டக்குனு அவர் என்ன சொல்லுவாருன்னா, "அவங்க மேக்ஸ் டீச்சரா அவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விய கேட்பாரு பாருங்க. ஐய்யய்யோ! அவ்வளோதான் முடிச்சு போச்சு கத. இவன் ஒருத்தன் போதும் நம்ம தலைய போட்டு அடிக்கிறதுக்குன்ற மாரி 2 பேரும் அவ்வளோ நொந்துப்பாங்க. இதுக்கு மேல வாய்ப்பே இல்லடா, வாய்ப்பே கிடையாது. நம்ம கதை முடிஞ்சு போச்சு. நான் என் கடையெல்லாம் காலி பண்ணிட்டு நைட்டோட நைட்டா அந்த ஊர விட்டே போயிடுறேன். இல்லாட்டி அவன்கிட்ட மாட்டிட்டு முழிக்க முடியாதுன்னு இப்ப சந்தானம் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வேற வந்து நின்னுகிட்டு ஹீரோ கிட்ட பேசாம சந்தானத்துக்கிட்ட பேசி இன்டைரக்ட்டா பேசி பேசி அவர வெறியேத்திட்டு இருப்பாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு யோசனை வரும். ஒருத்தவங்க ஃபோன் வாங்கும்போது சொன்னாங்கல்ல, பார்வை இல்லாம ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு "நான் நல்லா படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா குடுங்க. நான் டீச்சிங் நல்லா பண்ணுவேன்." அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. சரி அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்போம்ன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண கூட்டு வந்து இங்க நிக்க வைப்பாங்க. இவங்க தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போறவங்க. நீங்க நல்லா படிக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு வெளிய வந்துருவாரு. பார்த்தீங்கன்னா, இவங்களும் சொல்லுவாங்க, "இந்த மாதிரி என் பேர் இது. எனக்கு பார்வை இல்லன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நான் நல்லாவே கிளாஸ் எடுப்பேன். நான் கிளாஸ் எடுத்து நீங்க ஒருத்தர் பாஸ் ஆனா கூட எனக்கு அது சந்தோஷம் தான்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எனக்கு என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ஒரு வாய்ப்ப குடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் தேங்க் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, பசங்க ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ராக்கெட் செஞ்சு விடுறதும், சாக் பீஸ தூக்கி போடுறதுமா அந்த டீச்சர வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, யாருமே உள்ளேயே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வெளிய போயிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு தான் கண்ணு தெரியாதா? இவங்க பாட்டுக்கு பாடம் நடத்திட்டே இருப்பாங்க. உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மொட்ட ராஜேந்திர பையன் இருக்கார்ல, அவர் தான் தூங்கிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவருக்கும் என்னடா இது தனியா உளறிட்டு இருக்கு. நம்மளும் எந்திச்சு வெளிய போவோம்ன்னு சொல்லிட்டு அந்த பையன் வெளிய போவான். அப்பதான் ஒரு அவங்க கையில வச்சிருந்த சாக் பீஸ் கீழ விழுவும். அவங்களால எடுக்க முடியாதுல்ல. அந்த பையன் கீழ குனிஞ்சு சாக் பீஸ் எடுத்து, "டீச்சர் சாக் பீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க போவான். டீச்சர் வந்து, "உன் பேர் என்னப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓஹோ! அப்ப நீ நல்லா படிக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாராட்டுவாங்க. அப்ப அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். யாருமே இல்ல. அந்த அம்மாக்கு கண்ணு தெரியல. அது நின்னு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வெளிய போயிட்டாங்க. இவ்ளோ இன்னோசென்ட்டா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு மனசு ஒரு மாரி ஆயிடும். டக்குன்னு அவனும் வெளிய போயிருவான். இவனும் வெளிய போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா, எல்லாரையும் அடிக்காத குறையா அந்த பையன் மிரட்டுவான். "போடா உள்ள, போடா உள்ளன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஹீரோ எவ்ளோ கெஞ்சுவார் அந்த பசங்கள்ட்ட, "உள்ள போங்கடா, படிங்கடா, ப்ளீஸ்டா" அப்படி இப்படின்னு கேட்பாரு. எவனும் கேட்க மாட்டான். இவரு வேற அவரோட பையனா, அவருக்கு அந்த ஆளு அதனால அவருக்கு பயந்துகிட்டு அத்தன பசங்களும் இவர் மிரட்டுன மிரட்டுக்கு உள்ள வந்து உட்கார்ந்துருவாங்க.
வந்து உட்காந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க பாடம் நடத்தணும் கவனிச்சு தானே ஆகணும். இவர் மிரட்டி மொட்டராஜேந்திரோட பையன் எல்லா பசங்களும் மிரட்டியே உட்கார வச்சுருவாரு. இவர் செஞ்ச நல்ல வேலை இதா மட்டும் தான் இருக்கும். அதோட இப்ப எல்லா பசங்களுமே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஈஸியா அவங்க நடத்துறது புரியும். இப்ப அதோட பார்த்தீங்கன்னா, எக்ஸாமும் வரும். எக்ஸாமும் நடத்தி முடிச்சுருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப மொட்டராஜ பையன் இருக்கார்ல, அவர் அழுவாரு. அவங்க அப்பா அழுவாரு. இன்னைக்கு முடிஞ்சுச்சு திரும்பவும் ஃபெயில் ஆயிட்டான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஆனந்த கண்ணீர். என் பையன் பாஸ் ஆயிட்டான். உங்க 2 பேரும் நீங்க எனக்கு கடனே குடுக்க வேண்டாம்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிருவாரு. அதோட இவங்க வச்சிருக்க அந்த இது பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆயிடும். அவங்க டுட்டோரியல் வச்சிருக்க சென்டர் வந்து சக்சஸ் ஆயிரும். இப்போ ஹீரோ நல்லாவே சம்பாரிச்சிருப்பாரு. அதனால அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு சொன்ன மாதிரி 6 மாசத்துல தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து இவரோட சொந்த செலவுலயே கல்யாணம் பண்ணியும் வச்சிருவாரு. அதோட இப்போ அண்ணி இருக்காங்கல்ல, ஹீரோவோட அண்ணின்னா அவங்க அப்பா கிட்ட போய் பேசுவாங்க. இந்த மாதிரி என் கொழுந்தனுக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம என் தங்கச்சியை கொடுத்தா என்னன்னு போய் வேலை ஏதாவது இருந்தால் பாருமா, தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு அப்பா கடுப்படிச்சிடுவாரு. நீங்கள் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சி வாழ்க்கையில் முடிவெடுக்கிற உரிமை எனக்கு கிடையாதா? அவர் இப்போ முன்னாடி தான் அப்படி இருந்தார். இப்போ நல்ல ஒரு டுட்டோரியல் வச்சு நல்லா நடத்துறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் ஹீரோவோட அம்மாவும் அண்ணனும் வந்துருவாங்க. அவங்ககிட்டயே இவர் வந்து நான் அதெல்லாம் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவோட அண்ணனும் சப்போர்ட் பண்ணுவார். ஆரம்பத்துலேருந்தே என் தம்பினா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்படி அவன் என்ன செஞ்சுட்டான் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதோட அவங்க அதாவது சம்மந்தி அம்மா இருக்காங்களா, ஹீரோட அம்மா, அவங்களும் அப்படி தான் கேட்பாங்க. எதனால என் பையனை இப்படி நீங்கள் வெறுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருலாம், அந்த பேங்க்கில் வேலை பார்க்கும்போது இவருக்கு பாராட்டு விழா நடந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்து எனக்கு எதுக்கு பாராட்டு விழா, எனக்கு எதுக்கு பாராட்டு விழா, நான் என்னத்தை செஞ்சிட்டேன், அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன், எனக்கு எதுக்கு பாராட்டு விழா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பார் மயக்க பிடிச்சி. அந்த இடத்துக்கு இப்போ சந்தானம் வருவார். நான் வந்து உங்களை பற்றி ஒரு 4 வார்த்தை நல்ல விதமாக பேசிக்கிறேன்னு சொல்லுவோம். சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மக்களோட மக்களாக இருக்கும் வந்து பேச சொல்லும். பார்த்தீங்கன்னா, உனக்கு எதுக்கு பாராட்டு விழான்னு கேட்குற நீ, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு பாருங்க. அப்பத்துலேருந்து ஆரம்பித்தவர் தான் கண்டபடி இவர் போட்டு கலாய்ச்சி திட்டி எடுத்துருவார். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஹீரோவுக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணிட்டு மச்சான் நான் வந்துட்டு இந்த இங்கே எங்கே இருக்கேன்னுலாம் சொல்ல மாட்டார், மைக்கை ஆன் பண்ணி வச்சுருவாரு. நான் வந்து சரிடா உங்கள் அதான் உன் ஒய்ஃபோ, அதாவது உன் ஃபிகரோட, அதாவது என்ன சொல்கிறது, உன் கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா, அதாவது உன் மாமனார், வருங்கால மாமனார், அவரை உனக்கு எப்படி நீ திட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டே மச்சான் அவன் நான் எச்ச அப்படி இப்படின்னு கண்டதை பண்ணி இப்போ நான் திட்டுறமே இல்லைடா அப்படி இப்படின்னு கண்ட வார்த்தையை திட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்வார். பார்த்தியா உன் மருமக பிள்ளை இல்லை யாருன்னு தெரியுதா, உன் மருமக பிள்ளை தான், அவனுக்கு திட்டுற மைண்டே இல்லையா, அப்போவே உன்னை என்ன மாதிரி திட்டுறான் பார்த்தியா, அவனுக்கு திட்டுற மூடில் இருந்தால் நீ என்ன ஆவ அப்படி இப்படின்னு கேட்டிருப்பாரு. பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுருப்பாரு. இதில் தான் அவர் ஹீரோவை டோட்டலாக வெறுத்திருப்பாரு. ஆனால் நான் இதில் நம்ம என்ன நினைக்கிறேன்னா, இவர் ஹீரோவை எவ்வளோ நோஸ் கட் பண்ணுறாரு. அப்போ இது அவர் ஃப்ரெண்டாக அவர் ஒரு வேலை செஞ்சுட்டார். இதனால தான் அவன் எனக்கு மாப்பிள்ளை ஆகவே கூடாது, அவனுக்கு எனக்கு ஒத்து வராது, நான் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதமாக இருப்பார். இந்த விஷயம் இப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாராலும் எதுவுமே பேச முடியாது. இப்போ என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுருவாங்க. அதோட ஹீரோக்கு எல்லாம் கூடி வந்து இப்போ நம்ம சாதிக்க போகிறோம்னு நினச்ச நேரத்தில் இந்த மாதிரி அடிச்சு, இதுக்கு காரணம் இந்த நல்ல தம்பி தான், அவனை விடவே கூடாது அப்படின்ட்டு தான் படம் ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங் சீனில் வந்து இவர் துரத்திக்கிட்டு வர, அவர் ஓடிக்கிட்டு போக இப்படி இருக்கும். இதுதான் அவர் நல்லது பண்ணுறன்ற பேரில் போய் இது பண்ண. இப்போ சந்தானமும் என்ன கேட்டிருப்பாருன்னா, உன் பேங்க்கில் வந்துட்டு அவன் பணம் வந்து லோன் கேட்டிருந்தானா உன்னால் முடிஞ்சால் நீ கொடுக்கணும், இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ அந்த கேள்வி கேட்குற, நீ என்ன உன் பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறியா, உன் அப்பா வீட்டு சொத்தை கொடுக்குறியா அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு கேட்டு பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுருப்பாரு. அவர் இந்த மாதிரி பண்ணி இப்படி பெரிய பிரச்சனையாகி கல்யாணமும் நின்று போச்சா. அதோட ஹீரோ துரத்திக்கிட்டு போவார். இப்போ ரொம்ப சோகமாக வேற இருப்பார். இதோட பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையும் பார்த்துருவாங்க. அவர் யாருன்னா ஜீவா இருக்கார்ல, அவரை தான் மாப்பிள்ளையை பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ கோட் ஷூட்லாம் போட்டு அவர் வருவார். அவங்களுக்கு ஹீரோயினும் சொல்லிடுவாங்க, எங்கள் அப்பாவை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது, இந்த மாதிரி மட்டமாக நடந்துக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இப்போ என்னடா செய்கிறது, சரி அந்த அவன்கிட்ட மாப்பிள்ளையிட்டையாவது போய் பேசி பார்க்கணும்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நான் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அவரும் சொல்லிடுவார். இப்போ இவங்களுக்கு வேறு வழியே இருக்காது. அதோடு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஃபைட் சீன் வரும். 2 பேரும் அதாவது ஹீரோ ஆர்யாவும் ஜீவாவும் சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும், கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணோட அப்பா மாடிக்கு வந்து பார்க்கும்போது அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், ஹீரோவோட சேர்ந்துட்டு அவரும் ஆட்டம் போட்டுட்ருப்பாரு. உங்களை நல்லவன் நினச்சா மாப்பிள்ளைன்னு, நல்லவன்லாம் கிடையாது, கோட் சூட் போட்டால் நல்லவனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கலாய்ப்பார்ல, அவரை தான் சொல்ல வேண்டியதே இல்லையா, அந்த மாதிரி கலாய்ச்சி விட்டுருவாரு. அதோட ஒரு வழியே இல்லை. இப்போ இவரே தேவலான்ற மாதிரி அவங்க அப்பாக்கே தோணிடும். அதோட ஆர்யாக்கே வந்து ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ற முடிவுக்கு வந்துருவாங்க. வழியாக இவங்க 2 பேருக்கு பேசி வச்சு இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க. அதோடு இப்போ எல்லாருமே ஹாப்பியாக இருந்துருவாங்க. இந்த படமும் இதோட முடிஞ்சிடும். பார்க்குறதுக்கு அவ்வளோ காமெடியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல காமெடி மூவியில் சந்திக்கலாம்.